என்னடா எப்பவுமே தோட்டத்துல தான் நின்றுட்டு இருப்பான், இன்னைக்கு என்ன புதுசா ஒரு இடத்துல நிக்கானு பார்த்துட்டு இருப்பீங்க. வேற ஒன்றும் இல்லை, இது வந்து நம்ம வீட்டில் கோழி வளர்க்குற இடம் தான். இந்த இடத்துல வச்சு வளர்த்துட்டு இருக்கோம். ஸோ எப்பவும் போல நம்ம கோழிகளை வந்து முட்டை விடும். இன்னைக்குமே முட்டை விட்டுருக்கு. ஆனால் அதில் ஒரு அதிசயமாகவும் ஒரு முட்டையும் இருக்கு. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு முட்டை இந்த வைக்கோல தான் நமக்கு வந்து கோழிகள் வந்து முட்டை விடும். ஸோ இன்னைக்கு விட்ட முட்டையில இதில் வந்து 2 முட்டை வந்து விட்டுருக்கு. அது கூட நான் சொன்ன அந்த அதிசய முட்டை இதுதான். பாருங்க எவ்வளவு சின்னதா முட்டை வந்து விட்டுருக்கு அப்படிங்கிறத. ஸோ நாட்டுக்கோழி வந்து நமக்கு நார்மலாக இந்த சைஸில் வந்து முட்டை விடும். ஸோ இவ்வளோ சின்னதாக முட்டை விட்டுருக்கு அப்படிங்கிறது நான் இன்னைக்கு தான் பார்த்துருக்கேன். எவ்வளோ சின்னது நீங்களே பாருங்கள், டிஃப்ரெண்ட் தெரியும். இது நார்மலாக விடுற முட்டை, இது வந்து இன்னைக்கு ஒரு கோழி வந்து இந்த சின்ன சைஸில் வந்து முட்டை விட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி முட்டை வந்து நானே இன்னைக்கு தான் வந்து நேரில் பார்க்குறேன். நம்ம கோழிகளுமே நிறைய முட்டை விட்டுருக்கு. ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமாக வளர்த்துட்ருக்கோம். ஸோ நிறைய முட்டை விட்டுருக்கு. ஆனால் இந்த இதான் சின்னதாக இன்னைக்கு தான் பார்க்குறேன். இது என்ன ரீசனால இவ்வளோ சின்னதாக விடுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ என்ன ரீசன் அப்படிங்கிறத தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயும் நீங்கள் வளர்க்குற கோழிகள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன முட்டை விட்டுருக்கு அப்படின்னா ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.